என்னம்மா கேட்டதுக்கெல்லாம் அப்படியே எரிஞ்சு எரிஞ்சு விளறியம்மா, கோபத்தை குழந்தைங்க கிட்ட காட்டாதீங்கம்மா, எதுக்கு எடுத்தாலும் அடம் பிடிக்காத, முதல்ல தனியா போய் கதவை சாத்திட்டு அலறதை நிறுத்து. இந்த மாதிரி டைலாக்கு எல்லா வீட்டிலையுமே பொதுவாக சில சமயங்களில் கேட்கக்கூடிய ஒரு டைலாக்காக தான் இருக்கும். குறிப்பாக 13 வயது இளம் பெண்களுக்கு இந்த டைலாக்கு நல்லாவே பொருந்தும். மாதவிடாய் காலத்துக்கு சில நாட்கள், ஒரு 5 நாட்கள் முன்னதாக இந்த மாதிரி விஷயங்கள் நிகழும். இந்த மாதவிடாய் ஆரம்பமாகிறதுக்கு சில நாட்களுக்கு முன் வரக்கூடிய இந்த மனநல மாற்றங்களை தான், மனநல அப்படிங்கிறத விட குணநல மாற்றங்கள் தான் ஆன் ஆஃப் மூட் அப்படின்னு சொல்லுவோம். பிஎம்எஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரீ மென்ஸ்ட்ருவல் சிண்ட்ரோம் அப்படிங்கிறதும் இதுதான். எல்லாருக்கும் கிடையாது, சிலருக்கு ஏன் ஏற்படுது அப்படிங்கிற விழிப்புணர்வை கொடுக்கறதுக்காக தான் இந்த வீடியோ. எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். பெண்களுக்கு இயற்கையாக மாதவிடாய் அப்படிங்கிறது ஒவ்வொரு மாதமும் ஏற்படுது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த மாதவிடாய் காலத்துக்கும் பெண்களின் பயம், கோபம், சோகம், பகை உணர்வு, வெறுப்பு, பொறாமை, கற்கும் திறனில் குறைபாடு போன்ற விஷயங்களுக்கும் சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? அதாவது பெண்களுக்கு மாதவிடாய் தொடங்கிறதுக்கு 5 to 7 நாட்கள் முன்னாடி இந்த பிஎம்எஸ் ஏற்படுது. எதனால் அப்படின்னா, பொதுவாகவே இப்போ மாதவிடாய் காலம் அப்படிங்கிறது, இரத்தப்போக்கு வரும் காலம் அப்படிங்கிறது 1 to 5 நாட்கள் வரை வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, இல்லை 7 நாள் வரைக்கும் கூட சில பேருக்கு. இந்த 7ஆவது நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த மாதவிடாய் காலம் நின்ற பின்னாடி கர்ப்பப்பை ரெடியாக ஆரம்பிக்கும். அடுத்த சைக்கிளுக்கு ரெடியாக ஆரம்பிக்கும். அடுத்த சைக்கிளுக்கு ரெடி ஆகிறது அப்படின்னா, அடுத்த முறை ஒருவேளை கர்ப்பம் உண்டானால் அந்த கர்ப்பத்தை தாங்கக்கூடிய வகையில் கர்ப்பப்பை, சினைப்பை, மொத்தமாக உடல் இயக்கம் எல்லாத்தையுமே தயார்படுத்த வேண்டிய வேலை நடக்க ஆரம்பிக்கும். மாதவிடாய் முடிஞ்ச பின்னாடி ஒவ்வொரு மாதமும் இது ஆரம்பிக்கும். இந்த 7 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ஈஸ்ட்ரோஜன் அப்படிங்கிற ஒரு பெண்களுக்கு தேவையான மிக முக்கியமான ஹார்மோன் சுரக்க ஆரம்பிச்சுட்டே இருக்கும். மெதுவாக இந்த ஈஸ்ட்ரோஜன் சுரப்பு அதிகமாக இந்த கர்ப்பப்பை அப்படிங்கிறது, அதோட வடிவம், அதோட இரத்த ஓட்டம் போன்ற பல விஷயங்கள் மாறுபாடு அடையுது. அது வளர்ச்சி பாதையை நோக்கி போயிட்டுருக்கு. இந்த வளர்ச்சி பாதையில் போகும்போது இது உடல் சார்ந்த, அந்த கர்ப்பப்பையில் மட்டும் வளர்ச்சி இல்லை, மனம் சார்ந்த வளர்ச்சியும் இருக்கும். மாதவிடாய் முடிஞ்ச பின்னாடி ஒரு புத்துணர்ச்சியும் ஒரு சந்தோஷமும் சில பேரால் ஃபீல் பண்ண முடியும். இது எதனால் அப்படின்னா, இந்த க்ரோத் ஃபேஸில் இருக்குது. கர்ப்பப்பை மட்டும் இல்லாமல் மொத்த உடல் இயக்கமுமே வளர்ச்சி பாதையில் இருக்குது ஈஸ்ட்ரோஜனால். ஆனால் இந்த வளர்ச்சி பாதை அப்படியே தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருந்தால் பிரச்சனை இல்லை. 14ஆவது நாள் வரும்போது பொசுக்குன்னு இந்த வளர்ச்சி பாதை ஸ்டாப் ஆகுது. ஏன்னா இந்த 14ஆவது நாள் ஓவுலேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய சினைப்பையிலிருந்து சினை முட்டை ஒன்று வெளியே வந்துடும். இப்போ வெளியே அது கர்ப்பப்பையை நோக்கி வர ஆரம்பிக்கும். இந்த சமயத்தில் 14ஆவது நாளில் சினை முட்டை வெளியான பின்னாடி மெதுவாக ஈஸ்ட்ரோஜனோட சுரப்பு குறைய ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நல்லா கெட்டியாக திடமாக இருக்கும், கர்ப்பப்பை ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒன்ஸ் ஓவுலேஷன் ஆன பின்னாடி வேறு விதமான ஹார்மோன்கள் சுரக்க ஆரம்பிக்கும். அதுதான் ப்ரொஜெஸ்டிரான். இந்த ப்ரொஜெஸ்ட்ரானோட வேலை என்னென்னா, இன்னமும் கர்ப்பப்பையை நல்லா ஸ்ட்ராங்காக, நல்ல கடினமான தன்மை உடையதாக ஆக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது ப்ரொஜெஸ்ட்ரான். ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். ஆனால் என்னென்னா, இப்போ ஒரு வேளை ஆண் உயிரணு உள்ளே வந்துருச்சு அப்படின்னா உடனடியாக இது ரெண்டும் ஃபியூஸ் ஆகுது, ஆண் உயிரணுவும் சினை முட்டும் சேருது அப்படின்னா, அதுக்கப்புறம் கர்ப்பம் அதோட ப்ராசஸே வேறு. இப்போ ப்ரொஜெஸ்ட்ரான் மிக அதிகமாக சுரக்க ஆரம்பித்து இந்த ப்ராசஸ்லாம் நல்லபடியாக நடக்கிறதுக்கும், அந்த ஃபெலோப்பியன் டியூப்பில் கர்ப்பம் உண்டாகி அதுக்கப்புறம் அந்த டியூப்லேருந்து கர்ப்பப்பை நோக்கி இது வரத்துக்கும், இந்த கரு வரத்துக்கும், அந்த கரு வளர்கிறதுக்கும் உதவிகரமாக பல விஷயங்கள், மாற்றங்கள் நிகழணும். அதனால் ப்ரொஜெஸ்ட்ரான் சுரப்பு தொடர்ந்து கொண்டே போகும். இது கர்ப்பம் ஆகும்போது. ஆனால் எல்லா டைமையும் கர்ப்பம் ஆக போகிறதில்ல. வாழ்க்கையில் 2 வாட்டி இல்லை 3 வாட்டி தான் கர்ப்பமே ஆக போகிறாங்க. ஸோ மீதி நாட்கள்லாம் என்ன ஆகும், மீதி மாதங்கள்லாம் இப்போது தேவையில்லாமல் இந்த சினை முட்டை வெளியே வந்துருச்சு. வெளியே கர்ப்பப்பையை நோக்கி வேற வந்துருச்சு. இப்போ சினை முட்டை கரு உண்டாகலை, உயிரணுவில் எதுவும் இல்லை. இதனால் இப்போது தேவையில்லாத சினை முட்டை இப்போ வெளியே தள்ளியாகணும்.
அதனால் என்ன ஆகும், இப்போது ப்ரொஜெஸ்ட்ரான், ஈஸ்ட்ரஜன் போன்ற ஹார்மோன்களோட செயல்பாடு நல்லா குறைய ஆரம்பிச்சிடும். இவ்வளோ நாள் நல்லா ஸ்ட்ராங்காக உறுதியாக இருந்த கர்ப்பப்பை அப்படிங்கிறது இப்போ அப்படியே மெதுவாக சுணக்கம் அடைய ஆரம்பிச்சிடுது, லூஸ் ஆக ஆரம்பிச்சிடுது, நீர்த்தன்மை அதிகமாக ஆரம்பிச்சிடுது, அதோட ஸ்ட்ரென்த்தே குறைய ஆரம்பிக்குது. நீர் அதிகமாகி அந்த கர்ப்பப்பை வந்து அப்படியே கொஞ்சம் லூஸாக மாறுது. எதனால் அப்படி லூஸாக மாறினா தான் இது வரைக்கும் அந்த கர்ப்பப்பை ஸ்ட்ராங்காக அதன் மேலே பல திசுக்கள் படிஞ்சிருக்கும். எதுக்காகனா அந்த கரு வந்து அது தங்கி அது வளர்கிறதுக்காக. இப்போது அந்த திசுக்கள் அந்த பெட்டே தேவையில்லை. கர்ப்பப்பைக்குள்ளே உருவாக்கின ஈஸ்ட்ரஜன் ப்ரொஜெஸ்டரான் ஹார்மோன்கள் உருவாக்கின அந்த படுக்கையே தேவையில்லை. இப்போ அந்த படுக்கையை வெளியே தள்ளி ஆகணும். சினை முட்டையை மட்டும் இல்லாமல் மொத்தமாக அந்த கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய தேவையில்லாத குஷன், சாஃப்ட் டிஷ்யூ எல்லாத்தையும் வெளியே தள்ளி ஆகணும். அதனால் அப்படியே லூஸ் ஆக ஆரம்பிக்கும். இப்படியே லூஸ் ஆகி அந்த சினை முட்டையை வெளியே தள்ளுறது உங்களுக்கு தெரியும். அதுதான் மாதவிடாய் அப்படிங்கிறது. ஆக இப்போ என்ன ஆகும், இப்போ எப்படி கர்ப்பப்பை வளர்ச்சி அடையும் போது ரொம்ப பாசிட்டிவாக பெண்கள் உணர்ந்தாங்களோ, இப்போ அதே கர்ப்பப்பை வீக்காகி அப்படியே சோர்ந்து போய் அப்படியே இந்த சினை முட்டையை வெளியே தள்ள வேண்டிய ப்ராசஸ் நடக்கும்போது இதுவும் டைரெக்டாக நம்ம மனசை தான் பாதிக்கும். உடலை மட்டும் பாதிக்காமல் இப்போ ஒரு விஷயத்தை வெளியே தள்ளும்போது ஆட்டோமேட்டிக்காக மனசுலையும் அதே ஒரு சோர்வு, கவலை போன்ற விஷயங்கள் வர ஆரம்பிக்கும். அதிக உற்சாகமும் மகிழ்ச்சியும் நிறைந்த ஒரு பெண்ணின் மனநிலை திடீர்னு மாறி பரபரப்பு, கோபம், எரிச்சல், அழுகை அப்படின்னு இந்த பெண்ணின் வழக்கமான நடவடிக்கைகளிலிருந்து மாறுதல்கள் தென்படும். இது எப்படி மருத்துவத்தில் சொல்லலாம்னா, நல்ல வெளிச்சமான ஒரு நாளில் திடீர்னு ஒரு கருமேகம் சூழ்ந்து அந்த வெளிச்சமான சூழ்நிலையை இருண்ட சூழ்நிலையாக திடீர்னு மாற்றுது இல்லையா கருமேகங்கள், அது மாதிரி தான் இப்போ பெண்ணோட மனநிலையும் இந்த சமயத்தில். இந்த கருமுட்டை வெளியே வர்றதுனால இந்த ஹார்மோன் மாறுபாடுகளில் ஒரு முக்கிய மாறுபாடு மூளையிலையும் நிகழுது. அது நம்ம சந்தோஷ ஹார்மோன் அப்படின்னு சொல்லக்கூடிய செரட்டோனின். இந்த செரட்டோனினோட சுரப்பை கூட குறைச்சிடுது. இது ஒரு முக்கியமான நியூரோ டிரான்ஸ்மிட்டர் நம்ம நரம்பு மண்டலத்தில். இத்தனை பிரச்சனைகளால தாங்க இது எல்லாருக்கும் ஏற்படுறதில்ல, பட் சிலருக்கு இது அதிகமாக ஏற்படும். அவங்களுக்கு தான் வந்து ப்ரீமென்ஸ்ட்ரல் சிண்ட்ரோம் சொல்லுவோம். எல்லாருக்கும் வந்து நார்மலாக இந்த காலங்களை கடந்து போயிடுவாங்க, பழகிடுவாங்க. சில பேருக்கு வந்து இது அதிகமாக வெளிப்படும். அதிகப்படியான சோர்வு, படபடப்பு, தலை சுற்றல், தலைவலி, மார்பகங்களில் கனம் அல்லது வலி, பிறப்புறுப்புகளில் வலி, தசை மற்றும் மூட்டு வலி, வயிறு உப்புவது போன்ற உணர்வு, வயிற்றுப்போக்கு, பாதங்களில் வீக்கம் மற்றும் முகப்பொருட்கள், இந்த மாதிரி உடல் உபாதைகள் ஏற்படும். அதோட காரணமின்றி கோபம், அழுகை, பதற்றம், தூக்கமின்மை, ஞாபக மறதி, கவனமின்மை போன்ற மன ரீதியான பிரச்சனைகளும் ஏற்படும். இப்போ எல்லாருக்கும் ஏற்படுறதில்ல. கிட்டத்தட்ட பெண்களில் 85% இந்த பிஎம்எஸோட அறிகுறிகள் மாதவிடாய்க்கு முன்னாடி தென்படுவதா புள்ளி விவரங்கள் சொல்லுது. அப்போ இந்த நம்பர் ரொம்ப பெருசு. ஆனால் இந்த பிஎம்எஸோட அறிகுறிகள் அப்படிங்கிறது 2 நாட்கள் மட்டுமே நீடிக்கும். அதனால பெரும்பாலான பெண்கள் அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு அதை அப்படியே கடந்து போயிடுவாங்க. அப்படி இருக்கும்போது எதற்காக இந்த பிஎம்எஸ் பற்றிய விழிப்புணர்வு தேவை அப்படின்னா, இந்த பெண்களில் 40% அதிகமான மன அழுத்தம் வரத்துக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாகுது. இதுதான் முக்கியமான பாயிண்ட்டு. இப்போ இது வரைக்கும் பிஎம்எஸ் பற்றி பார்த்தோம். நான் வீடியோட ஆரம்பத்தில் சில விஷயங்களை சொன்னேன். அந்த பிஎம்எஸ் வந்து இன்னும் தீவிரமான பிரச்சனையாக சில பேருக்கு மாறிடுது. இது தொடர்ந்து இந்த மனநலம் சந்தோஷமாக இல்லாத ஒரு மனநிலையை உருவாக்கிட்டே இருக்கிறதுனால ஒரு ஸ்டேஜில் மன அழுத்தம், டிப்ரெஷன் உண்டாகுது. இவங்களில் 3 முதல் 5% பெண்களுக்கு இந்த மன அழுத்தம் அப்படிங்கிறது தீவிரமாகுது. நாட்கள் செல்ல இது 5% தீவிரமாகுது. 100ல் 5 பெண்களுக்கு. இந்த மாதிரி பெண்களுக்கு தான் இப்போ 2 நாட்கள் நான் சொன்ன பிஎம்எஸ் அப்படிங்கிறது அப்படியே சில நாட்கள் தொடருது. இந்த மனசோர்வு அப்படிங்கிறது சில வாரங்களுக்கு தொடருது. அப்படியே அது அன்றாட வாழ்க்கையை பாதிக்கக்கூடியதாக மாறிடுது. இதை தான் ப்ரீமென்ஸ்ட்ருவல் டிஸ்ஃபோரியா டிஸார்டர், PMDD அப்படின்னு சொல்லுவோம். இதை குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக தான் இந்த முக்கியமான வீடியோ. அதாவது பிஎம்எஸ் வந்து கடந்து போயிடலாம், ஆனால் பிஎம்எஸ்லேருந்து அது PMDDயாக மாறுது அப்படின்னா அது தீவிர பிரச்சனை. குறிப்பாக 13 வயதுலலாம் இந்த PMDD வந்துச்சு அப்படின்னா இதுதான் வந்து நான் வீடியோட ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி பெண்களோட கற்றல் திறனை பாதிக்குது. பயம், கோபம், எப்பவுமே சோகமாக இருக்கிறது, எதுக்கு எடுத்தாலும் பயப்படுறது, கோவப்படுறது, பகை உணர்வு, யாரையுமே பிடிக்காம போகிறது, வெறுப்பு, பொறாமை உண்டாகிறது, அதிகப்படியான பொறாமை, எரிச்சல், இந்த மாதிரி அதீதமான எதிர்மறை எண்ணங்கள் தொடர்ந்து வாரக்கணக்கில் நீடிக்குது அப்படின்னா அது PMDD. இவங்களை வந்து கோப பறவைகள் அப்படின்னு
அழைக்கிறாங்க மருத்துவர்கள். இந்த மனச்சோர்வு அதிகரிச்சுட்டே போகும்போது தான் சில சமயம் தற்கொலை முடிவுகள், போதை பழக்கம், வன்முறைகளில் ஈடுபடுறதுக்கு வழிவகை செய்யுது. இந்த பிஎம்டிடி பாதிப்பை முறையாக குணப்படுத்தணும். இதை இந்த ஸ்டேஜையும் விட்டுட்டோம் அப்படின்னா இந்த பிஎம்டிடி பிற்காலத்தில் இன்னொரு மனநோயாக மாறுறது தான் பைபோலார் டிசார்டர், பிடி. அதாவது ஒரு சமயம் பயங்கர சந்தோஷமாக இருப்பாங்க, இன்னொரு சமயம் அப்படியே பொசுக்குன்னு பொப்புன்னு ரொம்ப மனசோர்வோடு இருப்பாங்க, மறுபடியும் சந்தோஷமாக இருப்பாங்க, மறுபடியும் மனசோர்வு. இதான் பைபோலார். 2 விதமாக மனசு மாறிக்கிட்டே இருக்கிறது பைபோலார். இந்த மாதிரி இந்த பிஎம்டிடியை குணப்படுத்தலைன்னா அடுத்த ஸ்டேஜுக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. என்ன டாக்டர் ரொம்ப பயமுறுத்துறீங்க? நான் சொன்னேன் ரொம்ப கம்மியானவங்களுக்கு தாங்க இது வரும், நான் சொன்னேன் இல்லையா? அதனால் நீங்கள் எல்லாருக்கெல்லாம் இது வரப்போகிறது கிடையாது. ஒரு 2% பேருக்கு வந்தாலும் அந்த 2% பேருக்கு இதை பற்றின புரிதல் தேவை, அவசியம் தேவை. இதுக்கு மருந்து மாத்திரைகள் தீர்வு கிடையாது. இந்த பிஎம்டிடிலாம் வருதுன்னா கூட இதை வாழ்க்கை முறை மாற்றங்கள் மூலமாக நம்ம ஆரம்பத்திலே நம்மளே சரி செஞ்சுக்க முயற்சி செஞ்சோம் அப்படின்னா இந்த பிரச்சனைகள்லேருந்து மீண்டு வந்துடலாம். ஆனால் அதில் முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா? அந்த பெண்ணுக்கு விழிப்புணர்வு இருக்கோ இல்லையோ, பெற்றோருக்கும் ஆசிரியர்களுக்கும் இதை குறித்த விழிப்புணர்வு வேணும். அப்போதான் முழுமையான கோஆப்ரேஷன் கிடைக்கும். அடிப்படையான உடல் சார்ந்த அறிவு அப்படிங்கிறது ஒவ்வொரு பருவகால பெண்களுக்குமே கண்டிப்பாக தேவை. இந்த காலத்தில் பெரும்பாலான பிரச்சனைகள் நல்ல உணவு, உடற்பயிற்சி, நல்ல தூக்கம் மூலமாக குறைஞ்சிடும். சிறிய இடைவெளியில் அளவான உணவுகளை உட்கொள்வது. இன்றைக்கி இப்போ ரொம்ப இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு, துரித உணவுகள், பானிபூரி, பேல்பூரி, அதான் கள்ளத்தினாலும் செரிக்கிற வயசு இல்லையா 13 வயது அப்படிங்கிறது. அதனால் கண்ட உணவுகளையும் சாப்பிட்ற பழக்கம் இருக்கும், அதை குறைச்சிக்கணும். அதிக நார்ச்சத்து மிகுந்த காய்கறிகள் சாப்பிடணும். காய்கறிகளை அறவே ஒதுக்குவாங்க இந்த வயசில். அதிக நீர்ச்சத்து நிறைந்த காய்கறிகள், பழங்கள் எல்லாமே சேர்த்துக்கணும். கால்சியம், வைட்டமின் பி, வைட்டமின் சி, இ நிறைந்த பழங்கள், காய்கறிகள், கீரை வகைகள், சிறுதானியங்கள், பயறு மற்றும் கொட்டை வகைகள், கடல் உணவுகள் ஆகியவற்றை உட்கொள்வது. காஃபி, டீ மற்றும் கெஃபைன் நிறைந்த பானங்களை தவிர்ப்பது. காஃபி, டீ இல்லை, அதை விட முக்கியமாக கெஃபீன் இப்போ நிறைய குளிர்பானங்கள்லாம் இருக்குது, பேர் சொல்லக்கூடாது. ஓகே, சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், ஏகப்பட்ட சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் இருக்குது. எனர்ஜி ட்ரிங்க்ஸ்னு சத்துக்களை கொடுக்கக்கூடிய எனர்ஜி ட்ரிங்க்ஸ் இருக்குது. இது எல்லாத்துலேயும் கெஃபீன் ஜாஸ்தி. இந்த கெஃபீன் சீரான மனநிலைக்கு ஹெல்ப் பண்ணவே பண்ணாது. அந்த நேரத்துக்கு ஒரு புத்துணர்ச்சியை தருமே தவிர பின்னாடி அந்த பேலன்ஸ் இல்லாமல் போகும் மனநிலைக்கு. அதிகமாக உட்கொள்ளக்கூடாது. எண்ணெயில் பொறுத்த உணவுகள், பதப்படுத்தப்பட்ட உணவுகளை தவிர்க்கணும். இந்த மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணாலே குறிப்பாக மாதவிடாய்க்கு முன்னாடி வரக்கூடிய மன அழுத்தத்தை குறைக்க முடியும். ஆனால் அது ப்ராக்டிக்கலாக கேட்கறது கிடையாது யாரும். 7 மணி நேரம் தடைப்படாத தூக்கம் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். டெய்லி 30 நிமிடம் நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி, யோகா, நீச்சல் அல்லது சைக்கிளிங் ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இந்த மாதிரி விஷயங்களுக்கு குறைக்கிறதுக்கு. இந்த மாதிரி விஷயங்கள் மாதவிடாய் வலியை குறைக்கும். டிஸ்மெனோரியான் சாதாரணமாக வரக்கூடிய மாதவிடாய் வலியை குறைக்கும். நல்ல தூக்கத்தை தரும். சாயங்கால நேரமோ காலை நேரமோ நல்ல சூப்பராக ஒரு உடற்பயிற்சி செய்கிறீங்க, வாக்கிங்கோ ஜாகிங்கோ போகிறீங்கன்னா நல்ல தூக்கமும் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணும். ஆனால் இத்தனை விஷயங்களை நம்ம உண்மையிலேயே சின்சியராக ஃபாலோ பண்ணியுமே பயன் அளிக்கலை அப்படின்னா தான் நம்ம மருந்துகளுக்கே வரணும். இப்போ மருந்துகள் இருக்குது. எஸ்எஸ்ஆர்ஐ அப்படின்னு சொல்லக்கூடிய மனசோர்வை குறைக்கக்கூடிய மாத்திரைகள், இது பிஎம்டிடியில் பரிந்துரைக்கப்படும். என்னன்னா இந்த எஸ்எஸ்ஆர்ஐ மாத்திரைகளோட சைடு எஃபெக்ட் என்ன தெரியுங்களா? அறிகுறிகளை குறைக்கும், ஆனால் உடல் எடையை அதிகரிக்க வச்சிடும். இது காலப்போக்கில் நல்லது கிடையாது. வைட்டமின் மாத்திரைகள், சப்ளிமெண்ட்டுகள் தேவைக்கு மருத்துவரோட பரிந்துரை படி யூஸ் பண்ணலாம். ஒருவேளை நீங்கள் பழம், காய்கறிகள்லாம் சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னா மாத்திரை தான் வேணும்னா மாத்திரை இருக்குது. ஆனால் இட் இஸ் நாட் அ லாங் டேர்ம் சொல்யூஷன். ஹார்மோன் மாத்திரைகள் இருக்குது. இத்தனை விஷயம் இருந்தாலும் முதல்ல வாழ்க்கை முறையை மாற்ற பாருங்கள். பிஎம்எஸ், பிஎம்டிடி இதையெல்லாம் குறைக்கிறது எளிது. வாழ்க்கை முறை மாற்றங்களும் உடன் இருப்பவர்களோட அன்பும் அரவணைப்பும் இந்த ஆன் ஆஃப் மூடு பிஎம்எஸ்ஸை ஒரு நோயாக மாற்றாமல் உதவி செய்யும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் இல்லைனா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி மருத்துவ வீடியோக்கள் பார்க்க. மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.